வெங்காயம வதக்கி தேங்காய், பொட்டுக்கடலை சேர்த்து இதே போல் சட்னி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். கணக்கே இல்லாமல் இட்லி சாப்பிடுவாங்க. ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 5லேருந்து 6 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு வெங்காயமாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை வந்து 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கின பிறகு ஒரு பிளெண்டரில் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பிளெண்டரில் மாற்றிட்டு 1/4 கப் அளவுக்கு கட் பண்ண தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்மூத்தாக இதே போல் கிரைண்ட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா ஃப்ரை ஆன பிறகு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச சட்னி அதில் சேர்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. சட்னியோட கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும். அப்போ தான் நல்லா ஊற்றி சாப்பிட முடியும். இட்லி, தோசை, பணியாரம், உப்புமா எல்லாத்துக்குமே இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் பணியாரம் செஞ்சுருக்கேன். அதுக்கு தான் சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள்.